ஷே விஷ்ணு பிரமா மகேஷ், விஷ்ணு பிரமா ஈஸ்வரன், விஷ்ணு பரமா சிவன், விஷ்ணு பிரமா சிவனும் பார்வதியும் முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ. 3 தலைச்சக்கர பேப்பரை அடித்து விட்டு பாலாக்கி வச்சுருக்கான். கண்டார வலிமை டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். ஏண்டா காமுட்டா பேலை பூரா பாலாக்கி அப்படியே ஓடுது. 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு பிள்ளைகளை வாரிசை பெக்கான். அப்படியே பொத்தி பொத்தி பெற்று நல்ல கோடிக்கணக்காக கிடக்கிறவனுக்கு கொடுக்கான். கை மாத்தல் பண்ணுதான். உழைப்பு இல்லாமல் பிள்ளைகளை வளர்த்து கொடுக்கான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் முடிக்கிறவன் ஆணை வச்சுருக்கிறவன் பெண்ணை வச்சுருக்கிறவன் உழைப்பு இல்லாமல் கொடுக்கான். என்ன காரணம்? 2ஆம் நம்பருக்காக எல்லாம் திரித்து ஓட்டி ஆட்டி பத்திரப்பதிவில் பதிஞ்சு ஓட்டி உழைப்பு இல்லாமல் ஆணுக்கு பெண்ணுக்கும் உழைப்பு பூமியில் கொடுத்துருக்காரு. அந்த பூமியை அழிக்கிறதுக்கு மூளையை திரித்து தமிழ்நாடு முழுவதும் அழித்து வச்சுருக்கான். மோட்டா பேக. சரியா? நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. எல்லா நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் எல்லாத்துக்குமே நீதிங்கிறது நீதிமன்ற கோர்ட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கும் பிள்ளைகள்லாம் இருக்குது. கடவுள் போடுதார். எவ்வளவோ பிள்ளைகளை வச்சு மகனை வச்சு மகளை வச்சு உலக நாடே விடுதார். உலக நாடை வச்சு நடத்துதார். அந்த பிள்ளைகிட்ட கேட்கக்கூடிய உங்களுக்கு அந்த தகுதி இல்லாமல் நான் உட்காந்துருக்கீங்க. கேட்கணும், பிள்ளைகிட்ட கேட்கணும். என்ன காரணம்? கடவுளுடைய பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். ஐயா எப்போ வந்தார், எப்போ கொரோனா காலம் அவன் கதை சொல்லுவான், கரெக்டாக சொல்லுவான். கொரோனா காலம் எங்கள் அப்பா உட்காந்துருக்காங்க, எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, நீங்கள் ஏன் கணக்கு கேட்கல? இவன் கேட்பான், கேட்காமல் இருக்க மாட்டான். ஆனால் ஒரு முறைப்படி நீதிமன்ற கோர்ட்டு ராஜபாளையம், தெக்குப்பாளையம், சிலுவத்தூர், மதுரை, சென்னை, மெட்ராஸு எல்லாம் கன்னியாகுமரி வரைக்கிற நீதிமன்றத்தில் ஜட்ஜி கேட்கணும். ஒரு கேள்வி கேட்கணும். என்ன காரணம்? என்ன ஐயா கணக்கு போடுதாரு? எல்லா உலகத்தில் விட்டுத கணக்கெல்லாம் பாக்கிய எல்லாம் என்னென்ன நடக்குன்னு பாக்கிய கடவுள் விட்ட கணக்கை பார்த்தியெல்லாம் பார்க்கலையாப்பா? நாங்கள் கேட்கோம். நாங்கள் ஒரு 2 தரப்பை நாங்கள் கணக்கு வச்சு நாங்கள் கேட்கோம். அவர் எதுவுமே இப்போ ஒன்றுமே நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏற்றாமல் வழக்கு ஓடாமல் அவராட்டு உட்காந்து கணக்கு போட்டால் நீங்களாட்டு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஆடிக்கிட வேண்டியதான், ஓடிக்கிட வேண்டியதான். அவர் எல்லா பாயிண்ட்டை பிடிச்சி வச்சு ஏற்றி வச்சுருக்கார். எல்லாம் ஏற்றி நீதிமன்றத்தில் வழக்காடுது. பையனை வச்சு சொத்துக்கு உள்ள கணக்கு, பூமிக்கு உள்ள கணக்கை வச்சு ஏற்றி வழக்கு ஆடுதார். எதுக்கு? நீதி கேட்குறவனுக்கு நீதி கிடைக்கல. நீதிமன்ற கோர்ட்டில் அநியாயப்பட்டு போகிறவனுக்கு நீதி கிடைக்கும். எப்படி? சேட்டை பண்ணுறவனுக்கு ஆணுக்கு பெண்ணு கிடைக்கும். நியாயத்தை கேட்கான். நியாயத்தை கேட்கல கடவுளே உமக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்கான். அப்போ கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு குடும்ப வாரிசோடு உட்காந்து கணக்கு எடுத்து விட்ட கணக்கை நீதிமன்ற கோர்ட்டில் மாநிலத்தில் இருக்கிற நீதிபதி ஜட்ஜி நீ பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? அந்த கேள்வி கேட்கார். அவர் இப்போ ஏட்டை படிச்சுக்கிட்டு இருக்கார் மேலே. அவர் ஏட்டை படிச்சுக்கிட்டு இருப்பார். நாங்கள் கணக்கு போட்டு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்பார், கேட்பார். புரியுதா? அவர் எல்லாம் பார்ப்பார், கவனமாக பார்ப்பார். சிட்டி கிராமன்னு அந்த பயம் இல்லாமல் ஓடுதான். தமிழ்நாடு முழுவதும் பயம் இல்லாமல் போகிறான். அரசியல்வாதி எடுக்காத வாசிக்காதன்னு சொல்லிட்டார். ஆனால் மீறினா தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல்வாதி எல்லாம் கொட்டு ஊதி குழல் ஊதி போடுகளை மாட்டுதான். இது அனைத்தும் காவல்துறைக்கு தெரியும். போடு வைக்கக்கூடாதுன்னு எப்போ கணக்கு விட்டாச்சு. பூமி அவள் ஆத்தா விட்டு சொத்தா, இல்லை அவள் அப்பா விட்டு சொத்தா, இல்லை அவன் பொண்டாட்டி விலைக்கு தூக்கிட்டு வந்து சொத்தா பூமி? ரோடாக போட்டு வச்சு பாழாக்கி வச்சுருக்கான். அந்த ரோட்டில் கட் அவுட் வைக்க எத்தனை நாள் ஆச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு கணக்கு போடு வைக்கக்கூடாது. செத்தவனை போனவனை தூக்கி வைக்கான், அரசியல்வாதியை தூக்கி வைக்கான். என்னடா கண்டாரோலிமாக்கா? இல்லை கணக்கு போட்டு இன்னும் பார்க்கலையாடா? பிதிக்கிடுவார். கட் அவுட்டு தூக்கி வச்சவனை போகிறவனை பார்ப்பான். அந்த நேரம் கேமராவில் ஓடும், எல்லாம் பார்க்கான். எல்லாமே காவல்துறை ஏற்றி வச்சுருக்கான். அத்தனையும் நீ அக்கம்பாத சேட்டை மாதிரி இருந்து சேட்டை பண்ணேன்னா அப்போ அவனை கொழுப்பு தானடா? அடி கொடுக்கல, சும்மா என்னமோ குழல் ஊதி கொட்டு மேலே அடித்து நாங்கள் திரையுலகத்தில் விட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஆதார கார்டில் இருக்கிறவன் அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும். ஏன் இதில் என்ன சட்டம் இல்லையா? உனக்கு சட்டம், காவல்துறை சட்டம் இல்லையா? போடு வச்சுக்கிட்டாலே தான், கொடியை தூக்கி வச்சுக்கிட்டாலே தான் பார்க்கலையா? தமிழ்நாடு முழுவதும் கணக்கு போடுதார். தமிழ்நாடு தான் எனக்கு மெயின் அப்படின்ட்டார். அதுதான் இந்த கோர்ட்டுக்கு கணக்கு கொடுக்காரு. கோர்ட்டுக்கு நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டாருக்கு கொடுக்காரு. நீதி கேட்குறவனுக்கு இல்லை, நியாயத்தை கேட்குறவனுக்கு இல்லை. இப்போ ஒவ்வொருத்தனையும் அடித்து கொள்ளுதான், எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அப்போ அந்த கோர்ட்டில் இன்னும் கொடுக்கலையா? அந்த முற்றுப்புள்ளி வைக்கார். அப்போ என்ன அர்த்தம்? கேட்கணும், கேட்கணும். இது போல் சரிப்பட்டு வராது. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் முதல் கேள்வி கேட்கணும் நீதிபதி ஜட்ஜி. நீங்கள் இராணுவத்தை உள்ளே கொண்டு வாங்கய்யா, அவங்கன்னா செகண்டில் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, சேட்டை பண்ணுறவனை போகிறவனை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை நாக்கை விட்டு கேட்காங்களா? ஜட்ஜி கோர்ட்டார் கேட்கல. அப்போ நான் உட்காந்து கணக்கு விடணும், நீ பார்த்துக்கிட்டு இருப்பியான்னு கேட்கார் நீதிமன்ற கோர்ட்டில். அதுக்கு தான் அந்த ஆடையை கணக்கு முடிச்சிட்டார். அந்த பவரை வச்சு நீ உள்ள நீதிமன்றத்தில்
வழக்காடுது, வழக்கு ஓடுது, வழக்கறிஞர்கள் நீதிபதி விசாரிச்சு அந்த ஆடையை பிடுங்கியாச்சுன்னா அடுத்து ஆட முடியுமா? அது இவர் பவரால் முடிச்சிட்டாரு, முடிஞ்சு போச்சு. சீக்கிரமாக கேள்வி கேட்க பாருப்பா. பத்திரப்பதிவில் எல்லாம் வீசிட்டார், எலும்பச்சம்பழம் கனியை வீசிட்டார். இப்போ எரியும். பத்திரத்தை தூக்கிட்டு போகிறவன் இடங்க இது நாங்கள் எழுதி வச்சுருக்கோம் ஆடிட்டு போகிறான்ல, அவன் பொண்டாட்டிக்கு புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் உயிர் தடத்தில் எரிய விடுவார். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி விடுவார். ஐயா தான் தூக்கி விடுவார். இல்லை 3 கண், நெற்றிக் கண், 2 கண், வலது கண், இடது கண். இப்போ ஒரு கண்ணில் எல்லாம் உலக நாடே முடிச்சிருவார். புரியுதா? ஒழுங்கா போ. கடவுள் பூமியில் உட்காந்துருக்காருன்னா கையெடுத்து கும்பிட்டு தலையை குனிஞ்சு போ. அதிகாரி முட்டாப்பே பூரா நிமிந்து காலை ஆட்டு தான் சேரல இங்கே சொல்லுதாரு. ஏப்பா நல்ல ஆட்டு தானடா. அந்த காலை ஆட்டின கணக்கு நீங்கள் போட்டார். அப்படி திருக்கி விட்டுருவார். அவன் பொண்டாட்டிக்கும் சேர்த்து திருக்குவார். வாரிசு 20 வயசுக்கு மேலே இருந்தாலும் திருக்கி விட்டுருவார். அந்த ரணவழி துடிக்க விடுவார். ஒரு ஆதார கார்டில் கவர்மெண்ட் வேலைக்கிறவனுக்கு அனைத்து இந்த தண்டனை வரும்டா. நீதிமான் போட்டார். முக்கால்